அனைவருக்கும் வணக்கம். பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகம், பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மன்றம் மற்றும் பப்பாசி இணைந்து நடத்துகின்ற 9வது புத்தக திருவிழாவிற்கு வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாவட்ட வருவாய் அலுவலர் மரியாதைக்குரிய வடிவேல் பிரபு அவர்களே, தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய திருமதி கிரேஸ் பச்சாவ் ஐஏஎஸ் அவர்களே, புத்தக திருவிழாவை துவக்கி வைத்து விழா பேருரை ஆற்ற இருக்கின்ற தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் சிவே கணேசன், அதேபோல் நமது பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு போக்குவரத்துத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் மாண்புமிகு சாசி சிவசங்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய ஆதர்ஷ் பசேரா அவர்களே, சார் ஆட்சியர் மரியாதைக்குரிய கோகுல் ஐஏஎஸ் அவர்களே, நகர்மன்ற தலைவர் மரியாதைக்குரிய திருமதி அம்பிகா ராஜேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய அரசியல் பிரிவு ஆசிரியர் வாசிப்பு கடத்தும் விழுமியங்கள் என்ற தலைப்பிலே பேச இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் கார்த்திகேயன் அவர்களே, வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தினுடைய அறக்கட்டளை உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் பூபதி அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற வைரவன் அவர்களே, நகர்மன்ற துணைத் தலைவர் மரியாதைக்குரிய ஹரிபாஸ்கர் அவர்களே, பேரூராட்சி தலைவர் குறும்பலூர் சங்கீதா அவர்களே, பேரூராட்சி தலைவர் பூலாம்பாடி பாக்கியலட்சுமி அவர்களே, அரும்பாவூர் பேரூராட்சி தலைவர் வள்ளியம் அவர்களே, பேரூராட்சி தலைவர் லபோடியாடு ஜாகிர் ஹுசேன் அவர்களே, இறுதியாக இந்த நிகழ்ச்சியிலே நன்றியுரையாற்ற இருக்கின்ற திட்ட இயக்குனர் மாவட்ட ஊராட்சி வளர்ச்சி முகமை தேவநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலதிபர்கள் அரவிந்த் அவர்களே, விஷால் சரவணன் அவர்களே, ஏனைய பிற பெரம்பலூர் முக்கிய நிர்வாகிகளே, கழகத்திலிருந்து வந்திருக்கின்ற தலைமை செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ராஜேந்திரன், அதேபோல் ஒன்றிய கழக செயலாளர்கள், அதேபோல் எதிரே அமர்ந்திருக்கின்ற மாணவ மாணிகளே, ஆசிரியர் பெருமக்களே, பொதுமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, புத்தக திருவிழா என்பது பெரம்பலூருக்கு மிக தேவையான ஒன்று. அதை எப்பொழுது நான் அறிந்தேன் என்றால், கடந்த 2 வருடங்களாக இங்கே புத்தக திருவிழா போடாமல் விட்டு போனது. அப்பொழுது இங்கே இருக்கிற சமூக ஆர்வலர்கள் அத்தனை பேரும் என்னிடம் வந்து எப்படியாவது புத்தக திருவிழாவை நடத்துங்கள், இது ரொம்ப தேவையான ஒன்று என்று கேட்டார்கள். தமிழக அரசே இந்த புத்தக திருவிழாவை நடத்துவதற்கு ஒரு பெருநிதியை ஒதுக்கி அதை நடத்துவதற்கு அறிவுறுத்தியது. அதன் பிறகு தொடர்ச்சியாக இந்த புத்தக திருவிழா நடந்து வருகிறது. தொடர்ந்து இது இரண்டாவது முறை என்று நினைக்கிறேன். இந்த புத்தக திருவிழாவை நடத்துவதற்கு உதவி புரிந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிதியை அளித்திருக்கின்ற தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கும், தமிழகத்தினுடைய துணை முதல்வர் மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த புத்தக திருவிழாவிலே இங்கே மாணவ மாணவிகள் வந்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் 2 புத்தகமாவது இன்று வாங்கிவிட்டு செல்லுங்கள். நீங்கள் எவ்வளவோ செலவு செய்திருப்பீர்கள், சினிமா பார்ப்பதற்காக செலவு செய்திருப்பீர்கள், பொழுதுபோக்குவதற்காக செலவு செய்திருப்பீர்கள். உங்கள் அறிவை வளர்ப்பதற்காக இந்த புத்தக திருவிழாவிலே இன்று வந்தவர்கள் 2 புத்தகமாவது வாங்கி பயன்பெறுங்கள், அதை படித்து பயன்பெறுங்கள். ஏனென்றால் செல்போனில் மூழ்கி கொண்டிருக்கின்ற காலம், நான் உட்பட செல்போனில் மூழ்கி கொண்டிருக்கிற காலம். பொது அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு இது போன்ற புத்தகங்களை படித்தால்தான் நமக்கு பொது அறிவு வளரும். அதேபோல் புத்தக அறிவு என்பது படித்தால் மட்டும்தான் முடியும், செல்போனிலே மூழ்கி இருந்தால் முடியாது. எனவே வந்திருக்கிற பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, மாணவ மணிகளாக இருந்தாலும் சரி, தங்களது குழந்தைகளுக்கு புத்தகத்தை வாங்கி கொடுத்து அவர்கள் அறிவை வளர்ப்பதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தளபதி அவர்களின் பெருமுயற்சியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த புத்தக திருவிழாவை நடத்தி வருகிறோம். எனவே அந்த புத்தக திருவிழாவை பங்கு பெற்று பயன்பெறுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு, இங்கே வந்திருக்கிற 2 அமைச்சர்கள் காலையிலிருந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 7 மணி இருக்கும் என்று நினைக்கிறேன், 7 மணியில் இருந்து தொடர்ந்து பயணித்து இப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். மக்களுடன் முதல்வர் என்ற நிகழ்ச்சிக்கு அண்ணன் சிவே கணேசன் அவர்கள் இந்த பகுதிக்கு
பொறுப்பு அமைச்சராக போட்டு அந்த மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தை கிட்டத்தட்ட 15 ஊர்களிலே நடத்திவிட்டு அவர் இங்கே வந்திருக்கிறார். இன்னும் 5 ஊர் பாக்கி இருக்குது. அது என்னோட சட்டமன்ற தொகுதியில் இருக்குது. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு அமைச்சர்களும் மக்களுக்கான பணியை செய்வதற்கான முன்னெடுப்பாக எந்தவித அவர்கள் பணி ஓய்வு, அந்த ஓய்வு என்பது இல்லாமல் பணியை சிறப்பாக செய்து வருகிறார் என்பதற்காகத்தான் அதை சொல்ல வருகிறேன். ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் என்றென்றும் மக்களுக்கான பணி செய்கின்ற ஒரு இயக்கம் என்ற அந்த உணர்வோடு இந்த கருத்தை நான் சொல்கிறேன். நேரடியாக கிட்டத்தட்ட தொடர்ந்து இன்னைக்கு ஒரு 200-300 கிலோமீட்டர் சுற்றி இருப்போம். அண்ணன் சி.வே. கணேசன் அவர்களும் போக்குவரத்துறை அமைச்சர்களும் நானும் எனது மாவட்ட கழக சேவை அத்தனை பேரும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நேரடியாக இங்கே வந்திருக்கிறோம். எனவே இந்த மிக சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியிலே அண்ணன் அவர்கள் கலந்து கொண்டதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே பொதுமக்கள் அத்தனை பேரும் இந்த புத்தக திருவிழாவிலே பங்கு பெற்று மிக சிறப்பாக பயன்பெறுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.